திடீர்னு உண்மையால இப்பதான் 2018னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஹாய் கைஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 2026 தானே. ஆனா ஒரு கண்ட்ரி வந்துட்டு 2018ல தான் இருக்காங்க. இப்போ நம்ம 2026னா அவங்க 2018ல இருக்காங்க. புரியலன்னா என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, அப்பதான் புரியும். மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபாலோ கிரிகோரியன் கேலண்டர். ஆனால் இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் ஏன்ஷியன்ட் சிஸ்டம், அதாவது ஜீஸ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, தி கண்ட்ரி தட் லிவ்ஸ் இன் another time. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். இத்தோப்பியா இப்போ 2018 அந்த வருஷத்துல இருக்காங்க. ஆனா நம்ம வந்துட்டு 2026ல இருக்கோம். ஸோ நம்ம கணக்கு படி பார்த்தாக்கா 7 to 8 years வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன் இவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ்னா, இத்தோப்பியா கால்குலேட்ஸ் த பர்த் இயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த வெஸ்டர்ன் இயர். இந்த வெஸ்டர்ன் கேலண்டர் இருக்குல்ல, இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணது வந்துட்டு டயனைசஸ் எக்ஸிகியஸ். அண்ட் இந்த இத்தோப்பியன் கேலண்டர் இருக்குல்ல, இது எல்லாமே பண்ணது வந்துட்டு, அதாவது இந்த கால்குலேஷன்லாம் பண்ணது வந்துட்டு அலெக்சாண்ட்ரியன். ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது 7 to 8 years கேப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துல 12 மாசம் தானே. ஆனால் இத்தோப்பியன் நாட்டில் வந்துட்டு 13 மாசம், அதாவது 13 months. இத்தோப்பியன் கேலண்டர்ல வந்துட்டு 13 months இருக்கு. பட் நம்ம வந்துட்டு 12 months கணக்கு எடுத்தாக்கா அந்த 12 monthsல ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு 30 நாள் இருக்கு, அதாவது 30 days இருக்கு. அண்ட் another 1 month வந்துட்டு, அதாவது 13வது மாசம் வந்துட்டு 5 நாள் இருக்கு. இத்தோப்பியனோட 12 monthஸும் அண்ட் நம்மளோட 12 monthஸும் வந்துட்டு அந்த மந்தோட நேம் வந்துட்டு ஜஸ்ட் சேம். ஓகே, லைக் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பட் அவங்களோட 13th month, அதாவது 13வது மாசம் வந்துட்டு அவங்க வந்து பெகும்னு சொல்லுவாங்க. அது பெகும் மாசம் வந்துட்டு 5 நாள் சொல்லியிருந்தால, இன்கேஸ் அந்த வருஷத்துல வந்துட்டு லீப் இயர் இருந்துச்சுன்னா அந்த மாசம் வந்துட்டு 6 நாள் ஆகும், அதாவது 6 days ஆயிரும். அங்க இருக்கிற லோக்கல்ஸ் வந்துட்டு பெகும் மந்த் வந்துட்டு மந்த் ஆஃப் சன்ஷைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு நியூ இயர், அதாவது புது வருஷம், நம்ம வந்துட்டு எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம்? 1st January. அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இது என்ன பிரதர்? ஆனா இத்தோப்பியன் வந்துட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களோட நியூ இயர் வந்துட்டு புது வருஷம் வந்து செப்டம்பர் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் செப்டம்பர்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னா, அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு பூக்கள் பூக்கும் மாசம், அதாவது அந்த மாதிரி மெஸ்கல் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு மலரும், அதாவது எல்லோ கலர்ல இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பூக்கும்னு சொல்றாங்க. செப்டம்பர் மாசத்தை அவங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் ரினியூ, ரெயின் எண்டிங் அண்ட் லைட் ரிட்டர்னிங்னு சொல்றாங்க. இத்தோப்பியால வந்துட்டு டைம் ரொம்ப ஸ்லோவா போகும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணது வச்சுக்கோங்களேன், அதாவது சன்ரைஸ் வந்துட்டு 6 AM தானே. ஆனா இத்தோப்பியால வந்துட்டு 12 மணி, அதாவது 12 PM தான் வந்துட்டு அவங்களோட டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்லாம் வந்து அவங்க நேச்சர், அதாவது இயற்கை மூலியமா தான் கணக்கிடுறாங்க, இந்த மிஷினை நம்பி இல்லை. இத்தோப்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேலண்டர் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி, ஃபேத் அண்ட் ஹிஸ்டரி ப்ரிசர்வ் அகேன்ஸ்ட் மாடர்ன் ப்ரெஷர்னு சொல்றாங்க. உண்மையால நம்ம 2018ல தான் இருக்குமா? திடீர்னு இந்த இத்தோப்பியாவோட டைமிங் தான் வந்துட்டு கரெக்டு. நம்மளோட டைமிங் வந்துட்டு கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக நகர்ந்து போறோம். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா இனி வந்துட்டு மன்னிச்சிடுங்க. பாய். அரே காக்கா, பிறகு மறந்துட்டேன். இப்போ வந்து 13வது மாசம், அதாவது 13th. ஐயோ, இதை துப்புட்டா முதலே வந்துட்டே இருக்கு. ஒரு அழகா அப்படி வச்சுட்டு பேசணும், அப்படி நிக்க மாட்டேங்குது.
ஓகே, ஒரு வருஷத்துல 30 நாள் இன்டர்நெட் வர மாட்டேங்குது கடவுளே.